Hey guys, welcome back to my channel. நான் துறை நாம நீங்க பதிவு போற மாதிரி அப்படின்னா மீண்டும் ஒரு ரிவ்யூ தான். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் செப்ரானிக் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய். 1600 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வந்து ஒர்த்தா, இதுல அப்படி என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பதில பார்க்க போறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கருத்து வேறுபாடு இருக்கு இல்லைன்னா இதே போல வேற எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கருத்து தெரியுங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே செப்ரானிக்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் FIT 1220 CH அப்படிங்கிறது. இது ஸ்மார்ட் ஃபிட்னஸ் பேண்டு. இது ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டேன், சாரி. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டு. இது நீங்கள் ஃபிட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு அதாவது நிறைய பேர் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓவரால் ரிவ்யூ பார்த்தலாம். அதாவது பாக்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் வந்துட்டு ஸ்டெப் இது, கலோரி இது, இந்த ஸ்லீப் மானிட்டரு, காலர் ஐடி, வந்தால் காலர் ரிஜெக்ட் பண்ணுறது, அலாரம். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு திருப்பு அலர்ட் பண்ணும் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது. அது போக கேமராவோட ஷட்டரு கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் மீடியா அதாவது மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர், நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு உங்களுக்கு கூட்டு போகும். ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் ஸ்டோருக்கு யூஸ் பண்ணணும். இதான் அந்த ஆப்புக்கான QR கோடு. இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே காட்டிக்கும். இதே கீழே இது பார்த்தீங்கன்னா சின்ன ஓவர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இது பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் இது கொடுத்துருக்காங்க. IPA 67 இது கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப் இது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் டச் கண்ட்ரோலு. அது போக வந்துட்டு நைட் மோட் கஷ்டமாக நம்ம இது மாற்றிக்கிறது. அது போக நம்ம சார்ஜிங், மேக்னெட்டிக் சார்ஜிங் 2.5D கிளாஸு. அது போக ஹார்ட் ரேட்டை நம்ம சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் வாங்கியிருக்கு வந்து இது வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு மொத்தம் 3 விதமான கலர் இருக்குது. சில்வர், ரோஸு, அது போக பிளாக்கு. நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்க கண்டென்ட்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜூலை 2021 மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து 1600 ரூபாய்க்கு தான். இப்போ இந்த பாக்ஸ் உள்ளே என்னென்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி இதில் உள்ளது எல்லாமே நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் கைஸ் அந்த வாட்சி. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்க்ராட்ச் வந்து எக்கச்சக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் இது யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இதை யூஸ் பண்ணி. இது போக இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் டாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளட்டு மானிட்ரு, அது போக ஹார்ட் ரேட் இது சென்சார் கொடுத்துருக்காங்க. இருங்க உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதை தெரியுதுங்களா? இது வந்து ஹார்ட் ரேட் உங்களுக்கு செக் பண்ணக்கூடியது. நீங்கள் கையில் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் வந்துடும். இது வந்து நான் இது வந்து என்னோட தீம் நான் வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கஷ்டமாக எக்கச்சக்க விதமான இது இருக்குது. அது உங்களுக்கு எந்த இது வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே இதில் நீங்கள் மேலேருந்து கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம மொபைலில் வர்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது பிரைட்னஸை கூட்டுறது, குறைக்கிறது. இதை பார்த்தீங்க அப்படின்னா சாரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை கூட்டுறது. இது வந்து நீங்கள் தேட்டர் போனீங்க அப்படின்னா தேட்டரில் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஸ்லீப் மோடுக்கு போயிடும். திரும்ப நீங்கள் எடுத்து விட்டீங்க அதைக்கும். நம்ம இது வந்துட்டு சைலண்ட் மோடு, வைப்ரேட்டு, இது வந்து ஃப்ளாஷ். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது அதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பியூர் பிரைட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேரெக்டாக செட்டிங்ஸ் விடுவோம். இதில் வந்து ஸ்டாப் வாட்ச், அலாரம், இதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே இது கீழேருந்து மேலே எழுதிங்கன்னா ஸ்டெப் இது, ஸ்லீப் மானிட்ரு, நம்ம ஹார்ட் ரேட் இது, ஸ்போர்ட்ஸ் இது, நம்ம டெம்பரேச்சர், அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இல்லை ஷட்டர் கவுண்டு, ப்ளே இது, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது இந்த சைடில் எழுதிங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற கணக்கு. அதே இது நம்ம ஒவ்வொன்றா நட இது வந்து ஸ்லீப் மோடு. இது வந்து ஹார்ட் பீட்டோட இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம், ரன்னிங் இல்லை ஜாகிங்கு இல்லை சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணியில் வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். அதே இது பார்த்தீங்கன்னா வெதர். உங்களுக்கு வெதர் வந்துட்டு டெய்லி அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மொபைலோட பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட நீங்கள் பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து மியூசிக். இது நான் மொபைலில் கனெக்ட் பண்ணல, அதனால் அது உங்களுக்கு காட்டலை. ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இதில் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லி டச் தான். எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது. நீங்கள் இதில் என்னென்ன பார்த்தீங்களோ ஷார்ட்கட்டில் அதே தான் இதுலேயும் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறது. அது போக இதில் இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வந்தால் உங்கள் செல்லில் வந்து அலர்ட் காட்டும். ஓகே, இதுதான் அந்த ஆப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது ZEP 20 சீரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா, இதுதான் அந்த ஆப்பு. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை ஏற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செப்ரானிக் இந்த மாதிரி வரும். உங்களோட டேட்டா பத்து இந்த இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து உங்கள் மீடியா கன்ஃபிகரேஷன் வந்து இது உங்கள் மீடியாவுக்கு ஒன்றா பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு 2 சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பர்மிஷன் இருக்கும். லொக்கேஷன் பர்மிஷன் கொடுத்தோன்னே இதில் வந்து சர்ச் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து உங்கள் வாட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ளீஸ் செலக்ட் சொல்லி ஸ்மார்ட் வாட்ச் சொல்லி இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் அந்த என்னோட இது. இப்போ மேலே வந்துச்சு. முதல்ல இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உடனே கனெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட வாட்ச். பார்த்தீங்கன்னா 98% சார்ஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 98% சார்ஜ் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்பேஸ், இதில் வந்து 4 விதமான வாட்ச் ஸ்பேஸ் கஸ்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மோர் வாட்ச் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம், ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து கஷ்டமாக எக்கச்சக்க விதமான வாட்ச் பேஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே அதிகமான வாட்ச் பேஸ் இருக்குது. இப்போ நான் இந்த இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வாட்சில் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க இப்போ காட்டுறேன் பாருங்க. டவுன்லோடு ஆக ஆரம்பிச்சிட்டிங்களா? இது வந்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன் போல் டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸ் மாறிட்டீங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாட்ச் ஃபேஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இதில் வந்து ஒரு 4 விதமான இது நம்ம செட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு எப்போ போல் ஃபோன் அலர்ட் பண்ணுறது, உங்களுக்கு மெசேஜ் இது இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, ஸ்கை, இன்ஸ்டாகிராம் லிங்க் அதர்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கொண்டு இதில் காட்டும். அதுபோக அலாரம் செட் பண்ணுறது, நம்ம கேமரா செட்டுறது, அதுபோக செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சில பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். குயிக்குது நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், நம்ம உங்களுக்கு வாட்டர் குடிங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணுறது, வெதர் இது அப்பப்போ காமிக்கிறது, இந்த மாதிரியே ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட ஃபஸ்ட்டு இப்போ இதோட ரிவ்யூ பார்த்துடலாம். அதாவது இந்த வாட்சோட ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஆப்பில் என்னென்ன இருக்குது, இந்த வாட்சில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ இந்த வாட்சை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது என்னோட ரிவ்யூ பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த பாக்ஸு, வாட்சி, அது போக சார்ஜிங் பண்ணுற டாங்கிள், ஒரு வாரண்டி கார்டு இவ்வளோ தான் அது கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த வாட்சில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபிட்னஸ், அதாவது எத்தனை விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது போக ஆப்பில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வாட்சை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி என்ன பொறுத்த கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு கூட நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து வரலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து லப்பர் ஸ்டாப் தான். இது வந்து பெரிய அளவில் இல்லை, ஆனால் லப்பர் ஸ்டாப் இருந்தாலும் சூப்பர் குவாலிட்டி. அது போக இதோட பில்டு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து மெட்டலால் கொடுத்துட்டு முன்னையும் பின்னையும் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, முன்னையும் முன்னே பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. அதே இதில் என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னு தெரியும் எக்கச்சக்க ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து நிறைய விஷயத்துலேருந்து என் கையே இது வந்து காப்பாற்றிருக்கேன். ஒரு மிஷினில் கைவிடல, இந்த இது வந்து எனக்கு கையே காப்பாற்றுச்சு. இந்த வாட்சோட கிளாஸ் மேலே வந்து நல்ல ஒரு பெரிய கோடே இருக்கும். மிஷினில் என் கையில் வந்து சின்ன கோடு விழ வேண்டியது அந்த வாட்ச் வாங்குச்சு. ஆனால் சூப்பர்னு கூட சொன்னேன். நிறைய பேருக்கு இது கீழே விழுந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு உடையில. எனக்கு வந்துட்டு இந்த வாட்ச் வந்து பில்டு வந்து சூப்பர்னு கூட சொல்லுவேன். கிட்டத்தட்ட 5க்கு நான் 4 ஸ்டார் நான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான், ஆனால் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் 5க்கு நான் 4 ஸ்டார் நான் கொடுப்பேன். அது போக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே தான் உங்களுக்கு ஃபுல்லு, அதாவது உங்களுக்கு ஆம்லோடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 239x239. இது பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 500 ஹெர்ட்ஸ் தான். இது 500 ஹெர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டோர் இருக்கும். இண்டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் தெரியும், ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த லோகோ இல்லாட்டி ஏதாவது கார்ட்டூன் அந்த மாதிரி இந்த வாட்சில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தெரியாது. உங்களுக்கு வந்து டைம் தெரியும், ஆனால் மற்றபடி அந்த பெருசாக அந்த இது தெரியாது. அது போக இதில் கால் வந்துச்சு அப்படின்னா ஒன்று சைலண்ட் பண்ணலாம், அப்படின்னா கட் பண்ணலாம். இந்த 2 தான் பண்ண முடியும். உங்களால் அட்டன் பண்ணி இதில் பேச முடியாது. இது வந்து யார் கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டும். உங்களால் கால் அட்டன் பண்ணி பேச முடியாது. எனக்கு அதுவே போதும். அது போக இது வந்து வைப்ரேட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. வைப்ரேட் மோட்டருமே ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ பேட்டரி பேக்கப் பார்க்கலாம். இந்த பேட்டரி பேக்கப் நான் ஒரு திருப்பு இந்த வாட்ச் நான் சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா 5 நாள்லேருந்து எனக்கு 7 நாள் கம்பல்சரி கண்டினியூ நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்தது. நான் நைட் நேரம் ஸ்லீப்பிங் மட்டும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி மேக்ஸிமம் இல்லை நானுமே நைட் கழட்டி போட்டுருவேன். பகலில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். அந்த விதத்தில் வந்துட்டு இது சூப்பர் கூட சொல்லலாம். இது 1600 இது ஒர்த்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்து. உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் எனக்கு வந்துட்டு ஓரளவு ஓகேப்பா. நான் வந்து ஒரு எனக்கு கால் வந்து எனக்கு யாருக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டணும், எனக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், அது போக வந்துட்டு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது வாட்சியே எப்போ முதல்ல கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஃபிட்னஸ் பேண்ட் அந்த மாதிரி வந்து கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சம ஒர்த்துன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா 1600 இது வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்லலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைன்னா இந்த வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துறீங்க. நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நானும் உங்கள் துறை. பாய்.